ஒரு பெரிய ரோடு. அந்த ரோட்ல தூரத்துல புல்லட் சத்தம் கேட்குது. அத ஓட்டிட்டு வர்றாரு இருதயசாமி. அவரு ஆர்மியில வேலை பார்க்குறாரு. தன்னுடைய லீவ விடுமுறைய கழிக்கிறதுக்காக அவர் ஊரை நோக்கி அந்த புல்லட்ட ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அவருடைய வரவுடைய பாதை காட்டு பாதைங்கிறதால ரெண்டு பக்கமும் அடர்ந்த மரங்கள் இருக்கு. அவர் வேகமா ஓட்டிட்டு வராரு. ரொம்ப தூரம் வண்டி ஓட்டிட்டு இருந்த களைப்பானன்னு தெரியல, அவருக்கு ரொம்ப பசி எடுக்குது. ஏதாச்சும் கடைகள் இருக்குமான்னு பார்க்குறாரு. என் கண் கெட்டின தூரம் வரைக்கும் கடைகளே இல்லை. அப்படியே வந்துக்கிட்டே இருக்காரு. தூரத்தில் பார்த்தா ஒரு குடிசை தெரியுது. குடிசைக்குள்ளே பார்த்தா விளக்கு எரியுது. சரி, ஆள் யாரோ இருக்காங்க போல இருக்கு, நம்ம போய் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அந்த குடிசைக்கு போயிட்டு கதவு தட்டுறாரு. அந்த கதவை தட்டினோடனே அந்த கதவை ஒரு வயசான பாட்டி திறக்குது. யார் பாட்டின்னு இந்த டைம்ல வந்து கதவை தட்டுறாரு. பாட்டி, நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், வண்டி ஓட்டிட்டு வந்தேன், ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் சாப்பிடுன்னா கூட. மணி எத்தனாவது, இப்போ வந்து சாப்பாடு கேட்குறேன்? நான் எல்லாத்தையும் கழுவி கவுத்து மூடி வச்சுட்டேன், இப்போலாம் சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லுது. அந்த பாட்டி படுங்கஞ்சம், யாருக்கும் எதுவுமே செய்யாது. அதனால சொன்னோன்னே இந்த இருதயசாமி என்ன பண்றாரு, சரி பாட்டி, சாப்பாடு தான் இல்லைன்ட்ட, நீ நைட்டு இங்க தங்கிட்டு காலையில போறேன்னு அப்படிங்கிறார். அப்படியா, சரி சரி வந்து தங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை உள்ள கூப்பிட்டு அந்த குடிசையில இந்த இருதயசாமி அந்த பாட்டி தங்க வைக்கிறது. உட்காந்து அந்த இருதயசாமி உடனே ஈத்தாப்புல காம்பு இல்லாத கோடாரி ஒன்று இருக்கிறது. அந்த காம்பு இல்லாத கோடாரியை தான் கூட நான் உடனே சமைச்சிடுறேன். அது உடனே பாட்டி யோசிக்குது, என்னது காம்பு இல்லாத கோடாரியில் சமைக்கிறது, புரியவே இல்லையா. சரி, கொடுத்து தான் பார்ப்போம், இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தை கொடு. பாத்திரத்தை கோடாரியை போட்டு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இடியசாமி கொதிக்க விட்றாரு. நல்லா கொதிக்குது. கொதிச்சோன்னே எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. இதில் கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா இருக்குமே, உப்பு இருந்தால் கூட பாட்டி அப்படிங்கிறாரு. உடனே வேகமாக போய் அதுக்கு என்னன்னு புரியல, இவர் எப்படி சமைக்க போறாருங்கிற ஒரு அந்த ஆச்சரியத்துல உப்பு கொண்டாந்து கொடுக்குது. உப்பு போட்டோன்னே நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் கேப்ப மாவு போட்டால் இன்னும் நல்லா இருக்கும், கொஞ்சம் 2 கரண்டி கேப்ப மாவு இருந்தால் கூட. உடனே போய் இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கரண்டி கேப்ப மாவு எடுத்து கொண்டாந்து கொடுத்தோன்னே அதை போட்டு நல்லா கிண்டுறாரு. கேப்ப, சுடு தண்ணி, உப்பு, என்னாச்சு, கேப்ப களி ரெடி ஆயிடுச்சு. உடனே அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவர் சொல்றாரு, இதுல கொஞ்சம் வெண்ணெய் போட்டால் நல்லா இருக்குமே. வெண்ணெய் தானே, ஏதோ எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வெண்ணெயை போட்டுட்டு கேப்பக்களி வெண்ணெயோட சேர்த்து அவ்வளோ டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுது. அதை இருதயசாமி சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டாரு. இதுலேருந்து என்ன தெரியுது, கஞ்சமான ஆள்கிட்டையும் கூட நமக்கு பேச தெரிஞ்சா நமக்கு வேண்டிய காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த கதை மூலம் தெரியுது. இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நிறைய கதைகள்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியும். நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.